Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. அனுமதி கொடுத்த ஹெட்மிஸ்ட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், சஸ்பெண்ட் பண்ண போறோம்னா அதை விட மாட்டோம். ரோட்ல நின்னு மறியல் பண்றோம். எஸ்எஃப்ஐ எப்படி உள்ள விட்டீங்க ஸ்கூலுக்குள்ள? பாவிகளே பரலோகத்தில் அப்படினு பேசுறீங்களா? நீங்க ஏவல் துறை இருங்கப்பா. ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோவை இப்பதான் பார்த்தேன் கார்த்தால. எனக்கு ஒருத்தர் இங்க இருக்கார், அவர் கார்த்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லாக போலீஸ் குவியப்பட்டிருந்தது. இங்கே ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருந்தாங்க. என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. என்னடா அது ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நேற்று பேசியிருக்கார். அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட் போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்ருக்காங்க. அவராக வரல, கேட் கிராஷ் பண்ணியோ அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரலை. அவர் வந்திருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்கார், அவர் என்ன பேசினார், நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அவர் என்ன பேசியிருக்கார், போன ஜென்மம் மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்தோன்னே அப்ஜெக்ட். அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷனை எதுக்காக போட்டாங்க? இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க? பள்ளி குழந்தைகள்கிட்ட வேல்யூஸ் கம்மியாகிடுது, ஜாதி சண்டை வருது அப்படின்னுட்டலாம். வேல்யூஸ் கம்மியாகிடுதுன்றதை ஒத்துக்கிறீங்க. அப்போ வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணணும்னாக்க என்ன பண்ணலாம்? அதுக்கு வேரியஸ் முறை இருக்குது. அதில் இப்போது அவங்க திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மறுமையை பற்றி பேசினார்னாங்க. அப்போ திருக்குறள் எடுத்துகிட்டு போகிறாங்களா அவங்க? இந்த தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு. நீரில்லா நெற்றிப்பாழ்னு யார்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அது எல்லாத்தையுமே ஔவையார் எடுத்துட்டு போறாங்களா? அடுத்து ஔவையார் படத்தை எடுத்துட்டு போறாங்களா? அதுல வேர் ஆர் தே கோயிங் டு டிரா த லைன் ஆன் திஸ்? இதில் ஏன் ஒரு பொய் பிரச்சாரம்? ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னுட்டு ஏன் திசை திருப்புறாங்க? நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போது ரம்ஜான் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதில் ஒரு வார்டு 129வது வார்டு, அதில் பப்ளிக் பார்க்கில், கார்பரேஷனோட பார்க்கில் ஏன் நமாஸுக்கு அலோவ் பண்ணாங்க? அப்போ நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன், மெசேஜ் அனுப்பினேன். அப்போ நான் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் அந்த பார்க்கில் வைக்கிறேன்ற விடுவாங்களா? என்ன விடுவாங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்பரேஷன் பார்க்கில், என்ன அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா? இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, வேண்டாதவங்களுக்கு விட மாட்டாங்களா? இவங்களோட சட்டத்திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து, எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா? இல்லை, நீங்கள் அதை ஒத்துக்க. அப்போ அடுத்து இந்த அரசாங்கம் திருக்குறளை எடுக்க வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விபூதி எடுத்துட்டாங்க இவரோடதுலேருந்து. ஸோ அடுத்து திருக்குறளையும் எடுத்துடணும், திருவள்ளுவர் எடுத்துடணும். அதுல என்னப்பா எனக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி அந்த யார் ஆக்ஷன் எடுக்க போறோம். இப்போ இவரோடது பார்த்தேன், தகுந்த ரொம்ப சட்ட இந்த மாதிரி இனிமே நடக்காத மாதிரி கடுமையான நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? ஔவையார் எடுக்க போறீங்களா சிலபஸ்லேருந்து? திருக்குறள் எடுக்க போறீங்களா சிலபஸ்லேருந்து? திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டிய மனிதரா தமிழகத்தில்? ஔவையார் மறைக்கப்பட வேண்டிய இவங்களா? தமிழிலிருந்து தமிழ்ன்றாங்களே, இவங்கெல்லாம் இல்லாம தமிழ் உண்டா? ஔவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா? நான் கேட்கிறேன். இது அவர் பேசினார் தானே சொல்றீங்க. அவர் மேற்கோள் காட்டியது திருவள்ளுவரிடம் இருந்து தானே. இம்மை மறுமை அதை பத்தி தானே பேசுறாங்க. இது தவறு. பாருங்க, இம்மை மறுமை அதுல மேற்கோள் காட்டி இருப்பது அதுதான். சோ நாங்க எங்க கருத்தை சொல்லிட்டோம், நீங்க போதும்ட்டீங்க. அவ்வளவுதான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கவுன்சிலர் உமானந்தனும் பிஜேபியில இருந்து நீங்க திருவள்ளுவரை எடுக்க போறீங்களான்னு கேட்கறாங்க. அதனால திருவள்ளுவரை பாடத்திட்டத்திலிருந்து தமிழக அரசு நீக்க போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேள்வி வாங்கிட்டு அதுக்கு பதிலா வாங்கிட்டு என்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேளுங்க, ஔவையாரை ஏன் எடுத்தீங்கன்னு கேளுங்க. அதை கேட்டு எங்கள்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க.
சிஇஓ உள்ள இருக்காரு சார். சார் சிஇஓ நீங்க அப்ப சிஇஓ உள்ள கொண்டு வரீங்களா? இல்ல சிஇஓவை நாங்க பார்க்க வந்தோம் சார். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் சார். சார் நீங்க தயவு செஞ்சு எங்களை இங்க மிரட்டுறதுல புரியா இருக்காதீங்க சார். இல்ல சார் நீங்க வந்து சார் சார் நாங்க என்ன தொந்தரவு பண்றோம் சார்? இப்ப நீங்க தான் சார் தொந்தரவு பண்றீங்க. எத்தனை நேரம் நாங்க அமைதியா தான் சார் உட்காந்துருந்தோம் சார். நீங்க தான் சார் தொந்தரவு பண்றீங்க. நாங்க வந்து இவ்வளவு பேர் சார் நாங்க மீடியாலையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. அம்மா ஒரு மீடியாலையும் நாங்க வந்து சொன்னது மீடியாவை நாங்க பேச விரும்பல. லெட் அஸ் மீட் சிஇஓ. நாங்க வெளியில ஆமா சிஇஓ வந்து இங்க வந்து சிஇஓ இங்க உள்ள இருக்காங்க சார். சிஇஓ பிரஸ் மீட் கொடுத்தாங்கல. சிஇஓ நாங்க பார்த்துட்டு வெளியில வரோம் சார். சார் இல்லன்னா நாங்க ஹெட் மிஸ்டர்ஸ் பார்த்துட்டு போறோம் சார். சார் ஹெட் மிஸ்டர்ஸ் உள்ள இருக்கிற ஹெட் மிஸ்டர்ஸ் எப்படி சார் பார்க்க முடியும்? வெளியில வந்து ஹெட் மிஸ்டர்ஸ் எப்படி பார்க்க முடியும்? ஹெட் மிஸ்டர்ஸ் பார்க்கணும். பார்த்துட்டு அசர்டைன் என்ன நடந்தது என்ன இதுன்னுட்டு. ஏன்னா போய் பிரச்சாரம் வேற போயிட்டு இல்ல. சார் நான் உங்கள்ட்ட இல்ல சார். நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டீங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டீங்கன்னா நாளைக்கு இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வர்றாங்க. அப்புறம் நீங்க எங்க மேல வேண்டாப்பா. இங்க பண்ண மாட்டேப்பா. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்க அவங்களை வெளில அனுப்புறீங்க. நீங்க வெளில போங்கன்னு இதுவா சார் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேஷன் இது? அப்ப அவங்கள்ட்ட சொல்லுங்க திருவள்ளூரை வந்து இதுல இருந்து எடுத்து சொல்லுங்க. தமிழ் புத்தகத்துல இருந்து நமக்கு தெரியணும்ல அவங்க என்ன மேடம் யூ ஆர் a teacher. What is the outcome? I heard that the teacher headmistress has been transferred or something. I would like to know what happened. We are see if the press asks me, I cannot give a false or wrong information. So I want to know exactly what has happened. Madam, now until now no information has come, ma'am. இப்போ வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா இல்லையானா எங்களுக்கு தெரியாது. She has been removed or sacked. Not yet informed. No order has been given. We haven't. There is a news going on the social media that she has been removed from the service by this ruling government. So we want to know the first-hand information. That's why we had come here. இப்ப ஹெட்மிஸ்டர் ஏஎச்எம் இருக்காங்களா மேடம்? இல்ல பாவிகளே பரலோகத்தின் அப்படின்னு பேசுறீங்களா? அப்ப அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுங்க. நர்வெல்லாம் ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்கணும். எல்லா பேரையும் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அனுமதி கொடுத்த ஹெட்மிஸ்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், சஸ்பெண்ட் பண்ண போறோம்னா அதை விட மாட்டோம். ரோட்ல நின்னு மறியல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பாசிசமா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ஒரு பாசிச ஆட்சி, ஒரு பாசிஸ்ட் மனோபாவத்தோட இந்த டிஎம்கே கவர்மெண்ட் செயல்படுது. ஏதோ வேணா செய்யலாம்னு புதைச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. திருவள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஹெட்மாஸ்டர். திருவள்ளூருக்கு. அதனால இது வந்து ஒரு பாசிச ஆட்சி. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது பாசிச வெறியுடன் அந்த கார்ப்பரேஷன் பார்க் பர்மிஷன் கொடுத்த ஆபீசரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்து மத வெறியுடன், இந்து மத எதிர்ப்பு வெறியுடன், இந்து மதத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற வெறியுடன் திமுக ஆட்சி செயல்படுகிறது. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் புதைச்சிட்டா தமிழர்களையும் புதைக்க வேண்டும், இந்து மதத்தையும் புதைக்கணும். அதுதான் எப்படி உள்ள வந்தீங்க ஸ்கூலுக்குள்ள? எப்படி தான் கேட்க முடியும்? நீங்க தான் எங்களை வெள்ள வீட்லயே குறியா இருக்கீங்க. நீங்க தான் சார் எங்களை நாங்க அமைதியா தான் இருக்கோம். நீங்க தான் வந்து எஸ்எஃப்ஐ வந்தா ஸ்கூல் இல்ல, நாங்க வந்தா ஸ்கூல். அது அதான் சார் சார் ஜாக்கிரதை. வீட்டுக்கு காலம் கனெக்ட் பண்ணுங்க. போலீஸ் வெயிட் பண்ணுங்க சார். நாங்க தான் இங்க நிக்கிறோம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily.